ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டேவிட் அன்பு. இன்னைக்கு நாம இந்த வீடியோல ஒரு இன்ட்ரஸ்டிங்கான டாபிக் பார்க்க போறோம். எங்கூட சேர்ந்து அப்படியே நீங்களும் என்ன பண்ணுங்க அப்படின்னா, நான் சொல்லிக் குடுக்குற ஒவ்வொரு சென்டென்ஸுமே சொல்லி சொல்லி பாருங்க. அப்பதான் எவ்ரிடே கம்யூனிகேஷன்ல அத வந்து உங்களால ஈஸியா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். சரிங்களா? வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் புரியும். அண்ட் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். நம்ம டிலே இல்லாம வீடியோக்குள்ள போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பல நேரங்கள்ல நாம தமிழ்ல சகஜமா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வார்த்தை யூஸ் பண்ணுவோம். போது, இன்னும் சரியாக சொல்லப்போனால், பொழுது அப்படின்ங்கிற அர்த்தத்தில வரும். என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் நடக்கும் பொழுது, அவர்கள் வரும்போது, நான் போகும்போது உனக்கு சொல்றேன். சாப்பாடு வரும்பொழுது நீ சாப்பிடு. இந்த மாரிலாம் பார்த்தீங்கன்னா, சிம்பிளா சொல்லுவோம். இந்த சிம்பிளான சென்டென்ஸஸ பார்த்தீங்க அப்படின்னா, 2 டென்ஸ வச்சு நீங்க என்ன பண்ணிடலாம்னா, ஈஸியா சொல்லிறலாம். அந்த 2 டென்ஸ மட்டும் சொல்லிக் குடுக்குறேன். அத வச்சு என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த பர்ட்டிகுலர் வார்த்தை கூட நீங்க கம்பைன் பண்ணி பேசி பழகுங்க. ஓகே. சரி, இப்ப கவனிங்க. இப்ப நான் ஒரு சென்டென்ஸ் எழுதுறேன் பாருங்க. பேசும்போது பேசும்போது நீ கவனி. ஓகே. இப்ப நான் பேசும்பொழுதுன்னு நான் சொல்றேன். சரிங்களா? பாருங்க. நான் பேசும்போது நீ கவனி அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் நான் சொல்றேன். யாரோ ஒருத்தவங்கள பார்த்து சொல்றேன். நான் பேசும்போது கவனி என்ன அப்படின்னு சொல்றேன். இப்போ இந்த பர்ட்டிகுலர் சென்டென்ஸ பார்த்தீங்க அப்படின்னா, நான் பேசும்போது இந்த போது அப்படிங்கிற அந்த பர்ட்டிகுலர் வார்த்தை, அதற்கு முன்னாடி என்ன மெயின் கிளாஸ் இருக்கோ அது கூட தான் ஒட்டிட்டு வரும். நான் பேசும்போது நீ கவனி. பின்னாடி அதாவது இந்த போது அப்படிங்கிறதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு மெயின் கிளாஸ் இருக்கும். அது தனித்து இருக்கும். அது தனியாவே நின்னுக்கும். ஆனா, இந்த போது அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னாடி வரக்கூடிய அந்த பர்ட்டிகுலர் மெயின் கிளாஸ் தனித்து நிற்காது. அப்பன்னா என்ன அர்த்தம்? இந்த வென் அப்படிங்கிற வார்த்தை கூட சேரக்கூடிய சென்டென்ஸ் இதுதான். புரியுதுங்களா? அப்ப இன்னொன்னு நீங்க கவனிக்கணும். இஃப் கிளாஸ்ல உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்லிக் குடுத்துருக்கேன். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா, நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா, நீங்களே ஒரு கிராமர் டீச்சர் ஆயிரலாம். எப்படின்னு பாருங்களேன். இப்போ இஃப் கிளாஸ பொறுத்தவரைக்கும் நம்மளோட ஃபர்ஸ்ட்டு ஃபார்மட்டோட ரூல் என்ன? இஃப் கிளாஸ் கூட வரக்கூடிய அந்த பர்ட்டிகுலர் சென்டென்ஸ் V1ல இருந்தா, அந்த பக்கம் வரக்கூடிய அந்த பர்ட்டிகுலர் சென்டென்ஸ் வில் அப்படிங்கிற வார்த்தை கொண்டு பிளஸ் V1ல வரும். அதாவது ஃபியூச்சர் டென்ஸ்ல வரும். இது நமக்கு தெரியும். எப்படி? இஃப் அப்படிங்கிற வார்த்தை கூட வரக்கூடிய அந்த பர்ட்டிகுலர் மெயின் கிளாஸ் V1லயும் தனித்து வரக்கூடியது, அதை நீங்க கவனிக்கணும். தனித்து வரக்கூடிய மெயின் கிளாஸ் ஃபியூச்சர்ல வரணும். இப்போ அதே கான்செப்ட் தான் இங்கேயும். இதான் மேக்ஸிமம் எல்லா இடத்துலயும் அப்ளிகபிள் ஆகும். எப்படின்னா, வென் அப்படிங்கிற வார்த்தை கூட வரக்கூடிய அந்த பர்ட்டிகுலர் சென்டென்ஸ் V1ல வரணும். எப்படி? வென் அப்படிங்கிற வார்த்தை கூட வரக்கூடிய அந்த பர்ட்டிகுலர் கிளாஸ் V1லயும் அடுத்து வரக்கூடிய இந்த மெயின் கிளாஸ் எப்படி வரணும் அப்படின்னா, வில் அப்படிங்கிற வார்த்தை வச்சு ஒரு ஃபியூச்சர் டென்ஸ்ல வரணும். அது நான் சும்மா பார்த்தீங்கன்னா இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் இருக்கு. லிசன் சொன்னாலே அங்க மீனிங் வந்துரும். லிசன் சொன்னாலே மீனிங் வந்துரும். ஆனால் வேற ஒரு பர்ட்டிகுலர் முழு வாக்கியத்தை நம்ம சொன்னோம்னா, அந்த பர்ட்டிகுலர் முழு வாக்கியம் நீங்க இப்படி தான் போடணும். புரியுதுங்களா? இதான் கான்செப்ட். ஓகே. அப்போ இத வச்சு பார்த்தீங்க அப்படின்னா, நாம என்ன பண்ணலாம்? எக்கச்சக்கமான சென்டென்ஸ ஜெனரேட் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். சரிங்களா? இப்ப என்ன பண்ண போறோம்? இதற்கான ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டோம்னா, எங்க எந்த டென்ஸ் வருது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிடலாம். சரிங்களா? இப்ப நம்ம எக்ஸாம்பிள்ஸ்குள்ள போலாம். இப்போ ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. உன்னை அழைக்கும்போது மருத்துவர் உன்னை பார்ப்பார். மருத்துவர் உன்னை பார்ப்பார் எப்போ? உன்னை அழைக்கும்போது. போது. ஃபர்ஸ்ட் பிரிச்சிடலாங்களா எல்லாத்தையுமே? பாருங்க. போது எல்லாம் எங்க வருதோ, அங்க எல்லாமே ஒரு கோட்ட போட்டீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இருக்கிறது ஒரு மெயின் கிளாஸ். அதுக்கு பின்னாடி வர்றது தனித்த மெயின் கிளாஸ். அப்போ பின்னாடி வரக்கூடிய அந்த பர்ட்டிகுலர் சென்டென்ஸ் தான் நம்ம என்ன பண்ணணும்? வில் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு யூஸ் பண்ணணும். போது அப்படிங்கிற அந்த வென் அப்படிங்கிற வார்த்தை கூட வரக்கூடிய அந்த பர்ட்டிகுலர் சென்டென்ஸை சிம்பிள் ப்ரெசென்ட்ல யூஸ் பண்ணணும். பாஸ்ட்லயும் யூஸ் பண்ணலாம். ஆனா, இன்னைக்கு நான் பாஸ்ட் உங்களுக்கு சொல்லிக் குடுக்கல. பிரசன்ட், ஃபியூச்சர மட்டும் எப்படி இன்கார்ப்பரேட் பண்ணி யூஸ் பண்றதுன்னு தான் சொல்லி தரேன். அதனால பாஸ்ட்ட வச்சு என்ன பண்ண வேண்டாம், கன்ஃப்யூஸ் ஆயிக்க வேண்டாம். பாஸ்ட் இன்னைக்கு நம்ம படிக்கல. ஒன்லி பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர். இன்னொன்னு இருக்கு. அதையும் நான் சொல்லிக் குடுப்பேன். அடுத்த ஸ்லைட்ல வேற டென்ஸ் பிரசன்ட்டும் ஃபியூச்சரும் மட்டும் வர்ற மாரி தான் இருக்கும். ஆனா, வேற ஆங்கிள்ல நம்ம படிப்போம். சொல்றேன் அது. சரிங்களா? உன்னை அழைக்கும்போது மருத்துவர் உன்னை பார்ப்பார். சரிங்க. இப்போ மேக்ஸிமம் இந்த மாரி சென்டென்சஸ் எழுதும் பொழுது அந்த கம்ப்ளீட் மீனிங்கை கொடுக்கக்கூடிய அந்த மெயின் கிளாஸ் இருக்கு பார்த்தீங்களா? அத முன்னாடி போட்டுருங்க. அத முன்னாடி போட்டுட்டு, இந்த போது அப்படிங்கிற அந்த வார்த்தையில வரக்கூடிய அந்த மெயின் கிளாஸ பின்னாடி போட்டீங்கன்னா, ஃப்ளோவா இருக்கும். சரிங்களா? மருத்துவர் உன்னை பார்ப்பார். பாருங்க. The doctor will see you. ஓகே.
த டாக்டர் வில் see you. மருத்துவர் உன்னை பார்ப்பார். சும்மா சொல்கிறேன், உன்னை பார்ப்பாரு அப்படின்ட்டு. ஓகே, த டாக்டர் வில் see you. தனித்து வரக்கூடிய மெயின் கிளாஸ், அதனால ஃபியூச்சர் வந்துருச்சு. ஓகே, உன்னை அழைக்கும் போது, அவங்க உன்னை கூப்பிடும் போது. ஓகே, பாருங்க, when they call you, அவ்வளோதான். நல்லா கவனிக்கணும். when they call you அப்படின்னா அவங்க உன்னை எப்போ கூப்பிடுவாங்க அப்படிங்கிற மீனிங் எடுத்துக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா இந்த when அப்படிங்கிற வார்த்தைக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா முழு அர்த்தம் கொடுக்கக்கூடிய ஒரு மெயின் கிளாஸ். நல்லா கவனிக்கணும் நண்பர்களே. அப்போ தான் கொஸ்டின் சென்டென்ஸ் இது. இந்த போது அப்படிங்கிற வார்த்தையில் வரும்பொழுது வென் எங்கே வருது அப்படிங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நல்லா கவனிக்கணுங்க. வென் அப்படிங்கிற வார்த்தைக்கு அடுத்து என்ன இருக்குது? நமக்கு ஒரு நவுன் இருக்குது. நவுனுக்கு அடுத்து வேர்ப் இருக்குது. சரிங்களா? ஆனால் நார்மலாகவே நாம் கேள்வி வாக்கியத்தில் வென் யூஸ் பண்ணும் பொழுது வென்னுக்கு அடுத்து வேர்பு தான் போடுவோம். வென்னுக்கு அடுத்து நவுன் போட மாட்டோம். வென்னுக்கு அடுத்து ஒரு பி வேர்ப் வரும். வென்னுக்கு அடுத்து டூ டிட் அந்த மாதிரி வார்த்தைகள் வரும். வென்னுக்கு அடுத்து மாடல் ஸ்கேனு குட் அந்த மாதிரி வார்த்தைகள் வரும். வென்னுக்கு அடுத்து அந்த ஹேவ் ஹேஸ் எல்லாம் வரும். புரியுதுங்களா? அப்போது அந்த கொஸ்டின் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய வார்த்தைகள் வென்னுக்கு அடுத்து வந்துச்சுன்னா அது கேள்வி வாக்கியம். ஆனால் வென்னுக்கு அடுத்து ஒரு நவுன் பெயர் சொல் வந்து விட்டால் அது எப்படி நீங்கள் மாற்றணும் அப்படின்னா தே கால் யூ, அவங்க உன்னை கூப்பிடுறாங்க, அவங்க உன்னை கூப்பிடும் பொழுதுன்னு மாறிடும். இந்த டவுட் எல்லாத்துக்குமே இருக்கும். புரியுதுங்களா? அப்போது வென் அப்படிங்கிற வார்த்தை ஒரு முழு வாக்கியத்திற்கு முன்னாடி, அதாவது நவுனில் ஆரம்பிக்கக்கூடிய அந்த சென்டென்ஸுக்கு முன்னாடி வந்தால் போது அப்படிங்கிற அர்த்தத்தையும் பொழுது அப்படிங்கிற அர்த்தத்தையும், கொஸ்டினில் ஆரம்பிக்கிற அந்த பர்டிகுலர் பி வேர்பாக இருக்கட்டும், ஏதோ ஒரு வேர்பில் ஆரம்பிக்கக்கூடிய சென்டென்ஸுக்கு முன்னாடி வந்தால் கேள்வி வாக்கியத்திலும் போயிடும். இந்த ஒரு வேறுபாடை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ புரிஞ்சுதா? பாருங்க, the doctor will see you when they call you. the doctor will see you when they call you. உன்னை அவங்க கூப்பிடும் போது டாக்டர் பார்ப்பார். ஓகே, அவர் வரும்போது நான் போவேன். நான் போகிறேன் அப்படின்னு நம்ம சிம்பிளாக சொல்லுவோம்ல, அதுவும் இங்கே தான் வரும். அவர் வரும்போது நான் போகிறேன், அவர் வரும்போது நான் போகிறேன், இதுவும் கரெக்டு தான். அவர் வரும்போது நான் போவேன். அதாவதுங்க ஸ்போக்கனை வந்து நமக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிக்கணும், ஃப்ளெக்சிபிள் ஆக்கிக்கணும். அப்போ தான் புரியும். நம்ம அந்த ஒரு மீனிங் இருக்குன்னு அந்த மீனிங் இந்த டென்ஸ் தாண்டா வரும் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி உட்காந்துட்டோம் அப்படின்னா ஒரு சில இடங்களில் நமக்கு ஏற்ற மாதிரி நம்மளே என்ன பண்ண முடியாது, லாங்குவேஜை ஃப்ளெக்சிபிள் பண்ணிக்க முடியாது. இப்போ பாருங்கள், போவேன்னு சொன்னாலும் கரெக்டு தான், போகிறேன்னு சொன்னாலும் கரெக்டு தான். ஓகே, ரைட். அவர் வரும்பொழுது நான் போவேன், ஃபியூச்சர். பாருங்கள், ஐ வில் கோ, உடனே ஏன்னா இது ஃபுல் சென்டென்ஸ் முடிஞ்சு போச்சு. ஐ வில் கோ வென், வார்த்தை போட்டாச்சு. அவர் வரும் இருக்கு, அவர் வருவார் அப்படின்னு சொல்லணும். இல்லாட்டி அவர் வருகிறார்னு சொன்னால் தான் கரெக்ட். ஏன்னா வென்னு கூட நம்ம என்ன பண்ணணும், ப்ரெசென்ட்டில் தான் யூஸ் பண்ணணும். இதுதான் கரெக்ட். ஐ வில் கோ வென் ஹீ கம்ஸ். ஏன்னா வென் அப்படிங்கிற வார்த்தை கூட சிம்பிள் ப்ரெசென்ட் தான் யூஸ் பண்ணணும். வென்னு கூட சிம்பிள் ப்ரெசென்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஐ வில் கோ வென் ஹீ கம்ஸ். ஐ வில் கோ வென் ஹீ கம்ஸ். இது கரெக்ட். நான் வீட்டிற்கு போகும்போது உன்னை அழைக்கிறேன். நான் வீட்டுக்கு போகும்போது உன்னை கூப்பிட்றேன். வீட்டுக்கு போகும் பொழுது உன்னை கூப்பிட்றேன்னு சொல்கிறோம். ஆனால் உன்னை அழைக்கிறேன், உன்னை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறதும் நீங்கள் எப்படி சொல்லணும், ஃப்யூச்சரில் சொல்லணும். புரியுதுங்களா? பாருங்கள், உன்னை அழைக்கிறேன், ஐ வில் கால் யூன்னு சொல்லுங்கள். ஓகே, ஐ வில் கால் யூ வென், நான் வீட்டிற்கு போகும்போது, வென் ஐ கோ ஹோம். when I go home, correct. Okay, I will call you when I go home. I will call you when I go home. Simple. மணி அடிக்கும் போது அவர் பாடம் நடத்த ஆரம்பிப்பார், ஃபியூச்சர். மணி பெல் அடிக்கும் போது அவர் பாடம் நடத்த ஆரம்பிப்பார், அது ஃபியூச்சரில் இருக்குது. பாருங்க, அவர், he will start teaching. கரெக்ட். நடத்த, ஆரம்பிக்க. ஓகே, பாருங்கள், இது நடத்த அப்படிங்கிற மீனிங் எடுத்துக்கணும். அவர் பாடம் நடத்த ஆரம்பிப்பார், சேர்க்கும் பொழுது ஆரம்பிப்பார். ஓகே, அவர் பாடம் நடத்த ஆரம்பிப்பார். ஏன்னா மெயின் வேர்புக்கு அடுத்து ஐஎன்ஜி ஃபார்ம் வந்தால் அந்த வேலை செய்வதை அப்படின்னு மாறிடும் மீனிங். ஓகே, டீச்சிங்னா கற்பித்து கொண்டு அப்படிங்கிற சாதா மீனிங் தான் நமக்கு இருக்கும். அது எங்கே வரணும், அதாவது பி வேர்புக்கு அடுத்து வந்தால் தான் கொண்டு அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும். ஆனால் இங்கே மெயின் வேர்புக்கு அடுத்து வரும் பொழுது இந்த ஐஎன்ஜி ஃபார்ம் எப்படி மாறிடும்னா அந்த வேலை செய்வதைன்னு மாறிடும். எந்த வேலை பாருங்கள், கற்பிப்பதை. கற்பிப்பதை ஆரம்பிப்பார். யார்? அவர். அவர் கற்பிப்பதை ஆரம்பிப்பார். அவர் பாடம் நடத்த ஆரம்பிப்பார். சேம் தான். ஓகே, எப்போ? மணி அடிக்கும் பொழுது, when the bell
ரிங்ஸ். நான் ரொம்ப நுணுக்கமான விஷயங்களெல்லாம் சொல்லிக் கொடுக்குறேன், மைண்டுக்குள்ளே ஏற்றிக்கோங்க. புரியுதுங்களா? ரொம்ப நுணுக்கமானது இதெல்லாம். இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கல அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் தனியாக படிக்கும் பொழுது டவுட்ஸ் வரும். ஏன் இங்கே இந்த மாதிரி வருது, V1க்கு அடுத்து எதுக்கு ஐஎன்ஜி ஃபார்ம் வருது, இதெல்லாமே ஒரு டவுட் வரும். அதனால தான் ஒரு சென்டென்ஸ் வரும்போது அங்கே ஏதாவது புதுசாக வந்தாலும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். ஓகே. He will start teaching when the bell rings. He will start teaching when the bell rings. விலை குறையும் போது அவள் புதிய கணினியை வாங்குவாள். ஃபியூச்சரில் இருக்கு பாருங்க. She will buy a new computer. She will buy a new computer when the price goes down. Simple. When the price goes down. விலை குறையும் பொழுது. Okay. She will buy a new computer when the price goes down. She will buy a new computer when the price goes down. இது ஃபியூச்சரில் இருக்குது. இப்போ நான் வேற ஒரு ஸ்ட்ரக்சர் சொல்லி கொடுக்குறேன். அந்த மாதிரி சென்டென்ஸும் நம்ம ப்ரெசண்ட்டு கூட சேர்த்து யூஸ் பண்ணலாம். என்னன்னு இப்போ பார்க்கலாம். நண்பர்களே, இப்போ ஒரு சின்ன சேஞ்ச் என்னென்னா, போன ஸ்லைடில் என்ன சொல்லி கொடுத்தேன், இந்த பக்கம் வென்னு கூட சிம்பிள் ப்ரெசென்ட் வந்தால் அந்த பக்கம் வரக்கூடிய மெயின் கிளாஸில் ஃபியூச்சர் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்தேன். ஆனால் ஃபியூச்சருக்கு நம்ம ஆல்டர்னேட்டிவ்ஸ் எல்லாம் ஒரு சில திங்ஸ் வச்சுருக்கோம். என்னென்ன வச்சுருக்கோம் சொல்லுங்கள். ஃபியூச்சருக்குன்னு ஒரு ஆல்டர்னேட்டிவ் திங்ஸ் இருக்குது. ஃபியூச்சருக்கு பதிலாக மாடல்ஸ் யூஸ் பண்ணலாம். வெரி குட். ஃபியூச்சருக்கு பதிலாக இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். வெரி குட். ஃபியூச்சருக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணலாம் வேறு சொல்லுங்கள். செமி மாடல்ஸ் யூஸ் பண்ணலாம். ஃபியூச்சருக்கு பதிலாக லெட் அப்படிங்கிற சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. ஏன்னா இப்போ நான் சொன்ன இந்த வரிசையில் வரக்கூடிய எல்லா சென்டென்ஸஸுமே பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட்டில் நடக்காது, இம்மீடியட் ஃபியூச்சரில் நடக்கக்கூடியது. அப்போது ப்ரெசென்ட்டில் நடக்கலனாலே அது ஆட்டோமேட்டிக்காக ஃபியூச்சர் கூட ரிலேட் ஆகி தானே இருக்குது. அப்போது அந்த பர்டிகுலர் லிஸ்ட்டில் வந்தக்கூடிய நான் சொன்ன சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். கரெக்டாக இருக்கும். பாருங்கள், ஃபஸ்ட்டு தமிழ் சென்டென்ஸ் கரெக்டானு பாருங்கள். அப்போது இங்கிலீஷில் நாம் அந்த பர்டிகுலர் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணாலும் கரெக்டாக தான் இருக்கும். நான் வீடு கட்டும்போது நீ உதவி செய்யணும், தமிழில் கரெக்டாக இருக்கே. அப்போ இங்கிலீஷ்லேயும் கரெக்டாக தான் இருக்கும். நான் வீடு கட்டும்போது நீ உதவி செய்யணும், தமிழில் மீனிங் வருதுங்களா? அப்போ இங்கிலீஷ்லேயும் வரும். பாருங்கள், எப்பயும் போல் பின்னாடி இருக்கிறது எழுதிடலாம். ரொம்ப கட்டாயமாக அவர்கிட்ட சொல்கிறோம், நீ உதவி செய்ய வேண்டும் அப்படின்ட்டு. நீ உதவ வேண்டும். பாருங்கள், யூ மஸ்ட் ஹெல்ப் மீ, அவ்வளோதான். யூ மஸ்ட் ஹெல்ப்னு சொன்னாலும் போதும், இல்லாட்டி யூ மஸ்ட் ஹெல்ப் மீ. எப்போ? வென். இதற்கு அடுத்து சிம்பிள் ப்ரெசன்ட், அதுவும் மாறாது. நான் வீடு கட்டும்போது, வென் ஐ பில்ட் அ ஹவுஸ், அவ்வளோதான். பாருங்கள், யூ மஸ்ட் ஹெல்ப் மீ வென் ஐ பில்ட் அ ஹவுஸ். யூ மஸ்ட் ஹெல்ப் மீ வென் ஐ பில்ட் அ ஹவுஸ். இது எக்ஸாக்ட்லி கரெக்ட். இது ஃபியூச்சரை ரீப்ளேஸ் பண்ணிருச்சு. சரிங்களா? வாகனம் ஓட்டும் போது அனைவரும் தலைக்கவசம் அணிய வேண்டும். அனைவரும் தலைக்கவசம் அணிய வேண்டும். வேண்டும் இருக்கு. அப்போ பாருங்க, எவ்ரி ஒன் சேம் மஸ்டே போட்டுக்கலாம், இல்லாட்டி ஆட் டு அந்த செமி மாடல், அதுவும் கரெக்டு தான். ஓகே, எவ்ரி ஒன் மஸ்ட் வேர் ஹெல்மெட். ஓகே, பாருங்க, எவ்ரி ஒன் மஸ்ட் வேர் ஹெல்மெட். எப்போ? வென் வாகனம் ஓட்டும்போது. ஓகே, எப்போவாமா? அவங்க வாகனம் ஓட்டும் பொழுது. ஓகே, வென் தே டிரைவ் பைக். பைக்குன்னு போட்டுக்கா தான் கரெக்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா பைக் ஓட்டுறதுக்கு தானே நம்ம ஹெல்மெட் போட முடியும், அதுக்காக. பாருங்க, வென் தே டிரைவ் அ பைக். எவ்ரி ஒன் மஸ்ட் வேர் ஹெல்மெட் வென் தே டிரைவ் அ பைக். எவ்ரி ஒன் ought to wear helmet when they drive a bike. புரியுதுங்களா? பாருங்க, இந்த தே அப்படிங்கிற வார்த்தை ஏன் போட்டிருக்கோம்னா, இந்த எவ்ரி ஒன் அப்படிங்கிறது இண்டிவிஜுவலாக தான் சொல்கிறோம், அதுக்காக நம்ம போட்டிருக்கோம். சரிங்களா? ரைட். நீ ஆபத்தில் இருக்கும்போது இதை பயன்படுத்தலாம், இதை நீ செஞ்சு கொள்ளலாம், இதை யூஸ் பண்ணிக்கலான்னு ஒரு பெர்மிஷனை கொடுக்குறோம். நீ இதை பயன்படுத்தலாம். பாருங்கள், யூ கேன் யூஸ் இட், அவ்வளோதான். ஏன்னா ஒரு பெர்மிஷன் கொடுக்குறோம். பெர்மிஷன் கொடுக்கறதுக்கும் கேன் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணலாம். ஒருத்தரோட எபிலிட்டியை சொல்கிறதுக்கு உன்னால் இந்த வேலையை செய்ய முடியும் அப்படிங்கிற எபிலிட்டியை சொல்கிறதுக்கும் நம்ம என்ன பண்ணலாம்? கேன் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணலாம். இங்கே பெர்மிஷன் தான் கொடுக்குறோம். ஓகே, யூ கேன் யூஸ் இட், இதை பயன்படுத்தலாம். வென் நீ ஆபத்தில் இருக்கும்போது, ரொம்ப சிம்பிள், வென் யூ ஆர் இன் டேஞ்சர், அவ்வளோதாங்க. பாருங்கள், யூ கேன் யூஸ் இட் வென் யூ ஆர் இன் அ டேஞ்சர். யூ கேன் யூஸ் இட்
when you are in danger. நீ ஆபத்தில் இருக்கும்போது இதை பயன்படுத்தி கொள்ளலாம். பெர்மிஷன் கொடுக்குறோம். இதுவும் ஃப்யூச்சரை ரிலேட் பண்ணக்கூடிய வார்த்தை தான். ஏன்னா மாடல்ஸில் வருது இல்லை, அதனால். தேவைப்படும் போது நாம் அவரை அழைக்கலாம். ஓகே, நம்ம அவரை கூப்பிடலாம். தேவைப்படும் போது நம்ம அவரை கூப்பிடலாம். பாருங்கள், நாம் அவரை அழைக்கலாம் அப்படிங்கிறது இப்போ நான் இப்படி சொல்கிறேன், லெட்ஸ் கால் ஹிம், முடிஞ்சு போச்சு. லெட்ஸ் கால் ஹிம், லெட்ஸ் அப்ரோச் ஹிம், அவரை அணுகலாம். ஓகே, லெட்ஸ் கால் ஹிம் எப்போ? when தேவைப்படும் பொழுது, when it is needed. ஓகே, பாருங்க, லெட்ஸ் கால் ஹிம் when it is needed. லெட்ஸ் கால் ஹிம் when it is needed. ரொம்ப சிம்பிள். அது நடக்கும்போது நான் சொல்கிறேன், அது நடக்கும்போது நான் சொல்கிறேன், நான் சொல்லுவேன், அதுவும் கரெக்டு தான். நான் சொல்கிறேன், இதுவும் கரெக்டு தான். இப்போ நான் சொல்கிறேன் அப்படிங்கிறத நான் இப்படி எழுத போகிறேன். பாருங்கள், லெட் மீ டெல் யூ, லெட் மீ இன்ஃபார்ம் யூ. நான் சொல்கிறேன், லெட் மீ டெல் யூ, லெட் மீ இன்ஃபார்ம் யூ. அது நடக்கும் பொழுது பாருங்கள், when it happensன்னு சொல்லலான்ட்டு occurs-ன்னு சொல்லலாம். இதுவும் கரெக்டு தான், ரெண்டுமே கரெக்டு தான். when it occurs அது நிகழும் பொழுது, அது ஏற்படும் பொழுது. when it happens அது நடக்கும் பொழுது, நிகழும் பொழுது. ரெண்டுமே கரெக்டு தான். ஓகே, let me tell you when it occurs, let me tell you when it happens. ரெண்டும் கரெக்டு. புரியுதுங்களா? அப்போ லெட்டுங்கிற வார்த்தையாக இருக்கட்டும், மாடல்ஸாக இருக்கட்டும், கரெக்டாக மேட்ச் ஆகுது. உங்களுக்கு டவுட்டே வரக்கூடாது. இப்போ நான் சொல்லிக் கொடுத்த எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணணும்? கலந்து 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 பேசி பார்க்கணும். ஓகே, புரியாத போது மீண்டும் கேள். உனக்கு புரியாதப்போ மீண்டும் கேள். மீண்டும் கேள் அப்படின்னா பாருங்கள், ஆஸ்க் அகெயின். இங்கே என்னது? இம்பரேட்டிவ். புரியுதுங்களா? இம்பரேட்டிவ்ல கேட்குறோம். ஆஸ்க் அகெயின் புரியாத போது, when you don't understand it. ஓகே, when it is not clear அப்படி கூட சொல்லலாம். ஓகே, ask again when it is not clear, ask again when it is not clear, ask again when you don't understand it, ask again when you don't understand it. புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிள். இவ்வளோ சிம்பிளான இங்கிலீஷ் சென்டென்சஸை நீங்களே உங்கள் கைக்குள்ளே வச்சுக்கிட்டு ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? ரொம்ப ஈஸியாக தானே இருக்குது. நீங்கள் நான் இங்கே சொல்லிக் கொடுக்கும்போது மட்டும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், நீங்களாக ஓனாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிற ஃபீல் இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் ரொம்ப கம்மியாக பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா நிறைய சென்டென்சஸை பார்க்க 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 என்ன ஆகுனா உங்களுக்கு அந்த கடினத்தன்மை இருக்குது பாருங்கள், ஹார்ட்னஸ், அது குறைஞ்சிட்டே வரும். ரொம்ப ஹார்டாக இருக்குது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி 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 உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகிடும். புரியுதுங்களா? அப்போ ப்ராக்டிஸ் அதிகமாக பண்ணணும்னு அர்த்தம். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்குது எல்லாமே. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிந்து கொள்ளட்டும். அண்ட் இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருங்க. தேங்க்யூ.